கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வேத பகுதியை நாம் படித்ததற்கு ஒரு காரணம் உண்டு. காரணம் என்னவென்றால், இன்றைக்கு நாம் யூதாசை குறித்து நாம் கவனிக்கப் போகிறோம். ஒவ்வொரு செய்திகளிலும் நாம் கிறிஸ்துவின் சிலுவை குறித்ததான காரியங்களை நாம் எவ்வளவோ நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். நாம் அநேக காரியங்களை நாம் கண்டிருக்கிறோம். ஆனால் இந்த நாளிலும் கூட யூதாஸ் இயேசு கிறிஸ்துவை எதற்காக காட்டி கொடுத்தான் என்ற சில காரியங்களை நாம் கவனிக்கும்படி, விஷயங்களை கவனிக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. காரணம் என்னவென்றால், பரிசுத்த ஆவியானவருடைய உதவி இல்லாமல் தேவனுடைய காரியங்களை, கிரியைகளை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து வேதத்தில் ஒரு விஷயத்தை சொல்லுவார். நான் எவ்வளவோ விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று இருக்கிறேன், ஆனால் சொல்ல முடியாமல் நான் என்ன செய்கிறேன், பாதையில் கடந்து போகிறதுனாலே எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அந்த வேறொரு தேற்றரவாளன் வந்து உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார் என்று அவர் சொல்லி போனதை நாம் நினைவு கூறுவோம். நிச்சயமாகவே இந்த வேத பகுதியை நாம் கவனிக்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கும். நம்முடைய நினைவெல்லாம் என்ன, எதற்காக யூதாஸ் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான் அப்படின்னு நம்மளை ஒரு கேள்வி கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? எதுக்காக யூதாஸ் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான்? நம்ம வாசித்த சில வசனங்களைலாம் கவனிக்கும் பொழுது யூதாஸை குறித்து இங்கே சொல்லப்படுகிறது. அதில் யூதாஸ் என்ன செய்கிறான்? இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கும்படியாக போகிறான். அந்த காட்டி கொடுக்கிற காரியம் என்பது மிகவும் பயங்கரமான ஒரு பாவம் என்று இந்த வேத வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். என்னன்னு சொல்கிறாரு? இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் பிறக்காமல் இருந்தாலே அது அவனுக்கு நலமாக இருக்கும். அப்படி என்றால் இந்த செயலுக்கு மன்னிப்பு இல்லை என்று தெளிவாக ஆண்டவர் சொல்கிறார். யூதாஸ் செய்த இந்த செயலுக்கு மன்னிப்பு இல்லை என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார்? சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த எங்கே அந்த வசனத்தை வாசிக்கிறோம்? இந்த வாசிங்க திரும்ப அந்த வசனத்தை. அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாக இருக்கு. அப்படி என்றால் இந்த ஒரு செயலுக்கு மன்னிப்பு என்பது இல்லை, அதற்கு பரிகாரம் என்றும் எந்த காரியமும் இல்லை என்று சொல்லி இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். ஏதோ ஒரு தற்செயலாக நடந்த விஷயமாக நாம் நினைக்கிறோம். ஒரு 30 வெள்ளி காசுக்காக ஆசைப்பட்டு என்ன செஞ்சான்? அங்கே காட்டி கொடுத்தான் என்று நாம் நினைக்கிறோம். அல்லது சத்ருவானவன் அவனுக்குள்ளே புகுந்து அவன் என்ன செய்தான்? எப்படி ஏவாள் என்ன செஞ்சா? வஞ்சிக்கப்பட்டு, பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு, அந்த வலு சர்ப்பத்தினால் வஞ்சிக்கப்பட்டு அந்த கனியை புசித்தது போல இங்கே என்ன செய்யப்பட்டது? யூதாஸ் என்ன செய்தான்? இந்த காரியத்தை நடப்பித்தான் என்று நான் நினைக்கிறோம். ஆனால் அங்கே நடந்த ஆதாம் ஏவாள் செய்த அந்த கிரியையில், அந்த நிகழ்வில் கவனித்து பார்க்கும் பொழுது அவர்களுக்கு மறு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். திரும்பவும் தன்னை தேவனோடு கூட சேர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. சத்ருவானவன் உந்துதலினாலே அதை செய்தாலும் கூட அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் பிறக்காமல் இருந்தாலும் நல்லா இருக்குன்றார். அப்போ எத்தனை பயங்கரம் இந்த ஒரு செயலிலே, இந்த ஒரு நிகழ்ச்சியிலே நடக்குது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சிறு வயதிலிருந்து சரி, நம்ம எப்போ சபைக்கு போக ஆரம்பித்தோமோ அப்போ இருந்து என்ன செய்கிறோம்? 30 காசுக்காக காட்டி கொடுத்தான், 30 காசுக்காக காட்டி கொடுத்தான், 30 காசுக்காக காட்டி கொடுத்தான் என்ற காரியத்தை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நம் முன்பாக பாடல் பாடினது போல, காட்டி கொடுத்தான் 30 வெள்ளி காசுக்காகவே கர்த்தன் இயேசுவை என்று நாம் வாசிக்கிறோம். நிச்சயமாக அது உண்மை, 100க்கு 100 உண்மை. ஆனால் அவனுக்குள்ளே அந்த 30 காசுக்காக ஏன் அந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவை கூட இருக்கிற தெய்வத்தையே காட்டி கொடுப்பதற்கு அவனுக்கு எப்படி மனம் வந்தது? கூடயே இருக்கிறாருங்க அவர். 3 வருஷம் என்ன செய்தார்? ஊழியம் செய்கிறார் ஆண்டவர். அந்த 3 வருஷமும் யூதாஸ் கூட இருக்கிறார். வேதத்தை 4 சுவிசேஷங்களும் வாசிக்கும் பொழுது அந்த 3 வருஷமும் 12 சீஷர்களுமே யூதாஸ் அங்கே மரணிக்கிற, அந்த நாண்டு கொண்டு சாகிற அந்த நேரம் வரைக்குமே இயேசுவோடு கூட இருந்த மனிதன் என்று பார்க்கிறோம். பேதுரும் அப்படிதானே.
பேதுருவும் அப்படித்தானே, ஆண்டவரே நான் உமக்காக இதை செய்வேன் என்ன செய்கிறார், நம்பிக்கையோடு கூட சொல்லுகிறார். யார் உங்களை உண்மை விட்டு ஓடினாலும் நான் விட உண்மை விட்டு ஓட மாட்டேன் என்று சொல்லுகிறது சம்பவங்கள் எல்லாம் பார்க்கிறேன். ஏனென்றால் அவருக்குள் அத்தனை உறுதி இருந்தது, அத்தனையான ஒரு நம்பிக்கை பேதுருவுக்குள்ளே இருந்தது என்று பார்க்கிறோம். ஆனால் அந்த நடந்த அந்த நிகழ்ச்சியை கவனித்து பார்க்கும் பொழுது அப்படியே தவிடுபடியானது பேதுருவுடைய நம்பிக்கை. இந்த சேவல் கூவும் பொழுது தான் செய்த அந்த காரியத்தை குறித்து அவன் மனம் கசந்து அழுதான் என்று சொல்லப்படுகிறது. இவர் யார் என்று எனக்கு தெரியாது, இவர் யார் என்று எனக்கு தெரியவே தெரியாது என்று சொன்ன பேதுரு என்ன செய்வது, சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் சபிக்கவும் தொடங்கினான் என்று வேதம் சொல்லுகிறது. யாரும் தெரியாதவனுக்கு என்ன செய்யப்பட்டதுங்க, மன்னிப்பு வழங்கப்பட்டது. ஆனால் இவர் யார் என்று எனக்கு தெரியும் என்று காட்டி கொடுத்த யூதாசுக்கு மறு வாய்ப்பு, அந்த மன்னிப்பு என்பது கொடுக்கப்படலை. ஆனால் அந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்பாகவே ஆண்டவர் சொல்லுகிறார், காட்டி கொடுக்கிறவன் என் பந்தியில தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறான், என் முன்னாடி தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். ஒவ்வொருத்தரா இந்த சம்பவத்தை இந்த வார்த்தை ஆண்டவர் சொன்ன உடனே எல்லாரும் ஒரே திகழடைந்து பயமடைந்து நானோ என்று செய்கிறார்கள். அவர்களுக்குள்ளே ஒரு சந்தேகம். எல்லாரும் கேட்கும் பொழுது, இங்கே யூதாசும் கேட்கும் பொழுது என்ன செய்கிறார், ஆம் நீ சொல்லுகிறபடி நீதான் என்று சொல்லி அங்கே சொல்லி அதன் பின்பு என்ன செய்யப்பட்டதுங்க, எதுவும் நடக்காத மாதிரி ஆண்டவர் அங்கே பந்திருக்க செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் போஜனம் பண்ணும் பொழுது இங்கே என்ன செய்யப்படுகிறது, அவன் 12 பேருக்குமே அங்கே என்ன செய்யப்பட்டது, அங்கே திராபோஜனம் கொடுக்கப்பட்டது. அவர் அப்பத்தை எடுத்து அவர்களுக்கு பிட்டு கொடுக்கிறார். அங்கே திராட்சை ரசத்தை பாத்திரத்தில் எடுத்து இதை பானம் பண்ணுங்கள் என்று கொடுக்கிறார். யாருங்க, காட்டி கொடுக்க போகிற யூதாசும் அந்த பந்தியில் இருக்கிறார். என்ன ஆச்சரியமான ஒரு விஷயம் இது. இதை இந்த காரியத்தை நான் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? ஒருத்தன் காட்டி கொடுக்க போகிறான்னு சொல்லி யாராவது நம்ம குரூப்பில் இருக்கிறாங்க, நம்ம சுற்றி இருக்கிறாங்க அப்படின்னா ஆளாக அவனை வெளியில் அடிச்சு விரட்டும் இல்லைங்களா? பெரியவர் அந்த தலைவர் இது பண்ணல கூட சுற்றி இருக்கிற தொண்டர்களாவது செய்யணும். பேதுரு அவரும் அறமில்லாமல் எந்த நடக்காத மாதிரி என்ன செய்கிறாங்க. அதன் பின்பு இன்னொரு சுவிசேஷத்தில் வாசிச்சிங்கன்னா இந்த சம்பவம் முடிஞ்ச உடனே அடுத்து யார் பெரியவன் என்ற பேச்சு அவங்களுக்குள்ளே எழும்பினது என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்க போகிற ஒருவன் என்னோடு கூட என்ன செய்கிறான் இருக்கிறான் என்று அவர் சொல்லுகிறார். அதை விட்டுட்டு யார் பெரியவனாக இருப்பான், யார் பெரியவனாக இருப்பான் என்ற கேள்வி அவங்க சீஷர்களுக்குள்ளேயே இருக்குது. அப்போ ஆண்டவர் அங்கே அதை அவரோடு கூட கேட்கும்படியாக இருக்கிறார்கள் என்று யோசிச்சு என்ன செய்கிறார், ஆண்டவர் அங்கே பதில் தருகிறார், யார் பெரியவனாக இருப்பான் என்று ஒரு பதிலை கொடுக்கிறார் அங்கே. அப்போ இந்த சம்பவம் அங்கே நடக்கும் பொழுது யாருக்கு எதுவும் தெரியாதது போல, எதுவும் நடக்காதது போல அந்த சூழ்நிலை காணப்பட்டாலும் அங்கே யூதாசனுடைய நிலை என்னவாக இருந்தது என்று ஒரு சில காரியங்களை நாம் கவனிக்க வேண்டும். யூதாஸ் என்ன செய்தான், இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான். இதை பவுலும் இதை என்ன செய்கிறான், ஆமோதிக்கிறான். ஆமாம், இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தார்கள் என்று பவுல் என்ன செய்கிறார் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அங்கே எங்கே வாசிக்கிறோம், 1 கொரிந்தியர்ல 11 அதிகாரம் வாசிக்கும் பொழுது, நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன், காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்டார் என்று தெளிவாக இங்கே சொல்லப்படுகிறது என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டதற்கு எவ்வளோ காரணம் நம்ம சொல்லுவோம். யாருன்னோ, வேத பாரகன், பரிசேயன், அப்படி இல்லைன்னா இந்த பக்கம் பிலாத்து நினச்சிருந்தா இயேசு கிறிஸ்து விடுதலை பண்ணியிருக்கலாம். அல்லது இந்த பக்கத்தில் அண்ணா காய்பா என்ற அந்த ஆசாரியர்கள், அவர்கள் மூலமாக தான் அவர்கள் தான் இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறையும்படியாக ஒப்பு கொடுத்தார்கள், ஜனங்களை ஏவினார்கள். ஒரு பக்கம் பிலாத்து, இன்னொரு பக்கம் ஏரோது. இவர்கள் தான் என்ன செய்தார்கள், அவன் நினச்சிருந்தா என்ன செஞ்சிருக்கலாம், நிறுத்திருக்கலாம். ஆனால் அவர்கள் தான் இந்த பாவத்தை செய்தார்கள் என்று சொல்லப்பட்டாலும் எண்ணப்பட்டாலும் முழுக்க முழுக்க இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போனதற்கு ஒரே காரணம் யூதாஸ் மாத்திரமே. முழுக்க முழுக்க இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போனதற்கு முதல் காரணம் யூதாஸ் மாத்திரமே. ஆனால் சிலுவையில் அவரை அறைகிற
சிலுவையில் அவரை ஆணியால் குத்துகிற அந்த தன்னுடைய கரத்தில் அந்த ஆயுதத்தை வைத்து ஆணியால் அவரை அடிக்கும் பொழுது, சிரசிலே அவர் மேலே முள்முடி சூட்டப்படும் பொழுது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றார். என்னங்க வார்த்தை சொல்றார்? பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அப்போ யூதாசை ஆண்டவர் ஏன் மன்னிக்கல? சிலுவையில் அறைந்தவனை விடுகிறார். ஐயா மன்னிச்சிருங்க, அவனுக்கு தெரியாம பண்ணிட்டான், அவன் தெரியாம பண்ணிட்டு என்ன செய்கிறது தெரியாம அறியாம பண்றான். ஆனால் யூதாஸ் அறியாம பண்ணானா அறிஞ்சு பண்ணாங்களா? ஆனா என்ன அறிந்திருந்தான்? அவர் எதை அறிந்திருந்தான்? எந்த சூழ்நிலையிலே அவன் அந்த ஒரு விஷயத்திற்கு அவன் தள்ளப்பட்டான்? அப்போ சிலுவையிலே இயேசு கிறிஸ்து ஏறுவதற்கு, சிலுவையிலே இயேசு கிறிஸ்து அறையப்படுவதற்கு அல்லது வேதம் சொல்லுகிறபடி கொல்லப்படுவதற்கு மூல காரணம், முதல் காரணம் யூதாஸ். ஆகவே ஆண்டவரும் அதை தெளிவுபடுத்துகிறார். இவன் பிறக்காமல் இருந்திருந்தாலே நல்லா இருந்திருக்கும். இவன் பிறக்காம இருந்திருந்தா, அவன் பிறக்காம இருந்ததுன்னா என்ன இருக்குங்க? 12 சீஷர்ல ஒரு சீஷர் குறைஞ்சிருப்பார். யார்? யூதாஸ் இல்லை, வேற யாராவது ஒரு பேர் வந்திருக்கும். ஆனால் யூதாஸை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் பிறவாமல் இருந்திருந்தால் அவனுக்கு நலமாயிருக்கும். அவன் செய்கிறது காரியம் அறியாமல் செய்கிறதில்லை. பிதாவே இவனுக்கு மன்னியும் என்று சொல்லப்படுகிற வார்த்தை அல்ல. ஆனால் உண்மையை ஆராய்ந்து பார்ப்பீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார், தன்னை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறபடி போகிறார். தன்னை குறித்து தீர்க்கதரிசி ஏசாயா தீர்க்கதரிசி, எசேக்கியேல் தீர்க்கதரிசி, இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்ட வார்த்தைகள், தீர்க்க தரிசனங்கள் கிறிஸ்துவுக்குள் நிறைவேறும்படியாக போகிறார். அது உண்மைதான். அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. 24ஆம் வசனம், 26ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அவர் என்ன செய்கிறார்? வேதத்தின்படி தான் போகிறாராம். வேதத்தின்படி தான், தீர்க்க தரிசனத்தின்படி தான் சிலுவை சுமக்கும்படியாக இயேசு கிறிஸ்து போகிறார் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த சிலுவைக்கு போகும்படியாக காரணமாக இருக்கிற மனிதனுக்கு மன்னிப்பு இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆனால் இதுக்கு அல்லேலூயா சொல்றதா இல்லை வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. ஐயோ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஐயோன்னு தான் சொல்லணும், அல்லேலூயா அல்ல. காரணம் என்னவென்றால், காட்டி கொடுக்கிற ஒரு காரியம் என்பது மிகவும் 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 கொடிதான ஒரு காரியம். அது இங்கே நம்ம வழக்கத்திலே பார்த்தீங்கன்னா, யாராவது ஒரு ஆள் என்ன செய்கிறான், ஒருத்தன் காட்டி கொடுத்து எட்டப்பன்னு சொல்லுவாங்க. இன்னும் பல விஷயங்கள் நடக்கிறது என்று பார்க்கிறோம். அதெல்லாம் கவனித்து பார்க்கணும். காட்டி கொடுக்கிற விஷயம் துரோகம் என்று சொல்லுவார்கள். ஒருவேளை அப்படி போல் இந்த வசனம் சொல்லப்படுகிறதோ, ஒருவர் அப்படி போல ஆண்டவர் இவனை சொல்லுகிறார்கள். ஆமாங்க, மனுஷனில் இங்கே இருந்து இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஸ்பைன்னு வச்சுருக்கிறாங்க. இந்த டீமில் இன்னொரு டீமுக்கு ஸ்பை, அங்கே இருக்கிற நடக்கிறதெல்லாம் இங்கே சொல்லுவார், இங்கே இருக்கிறதெல்லாம் போய் அங்கே சொல்லுவார், ஸ்பை. ஆனால் இந்த வேத வசனம் யூதாசை குறித்து வேதம் சொல்லுகிற காரியத்தை நாம் என்ன செய்யணும்? சரியா நாம் அறிந்து கொள்வோம் என்றால், நிச்சயமாகவே இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் போய் கொன்று போட்டது யாருங்க? யூதாஸ்ன்னு சொல்றதை காட்டிலும் இயேசுவை நன்கு அறிந்தவன். வேதபாரகன் பரிசேயெல்லாம் மதத்துக்குரியவர்கள். வேதபாரகரும் பரிசேயரும் மதத்துக்குரியவர்கள். அங்கே இன்னொரு பக்கத்தில் அங்கே ஏரோதும் பிலாத்தும் எப்படிப்பட்டவர்கள்? அவர் அரசாங்கத்துக்குரியவர்கள், அரசர்கள் அவர்கள் எல்லாம். ஒரு பக்கம் மதத்துக்குரியவன், இன்னொரு பக்கம் அரசனுக்குரியவன், ராஜாக்களாக இருக்கிறவர்கள். அவர்கள் இருவரும் காரியத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக செய்தாலும் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஆகவேதான் சொல்லுகிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். ஆனால் யூதாஸ் கூடவே இருந்து இயேசு கிறிஸ்துவோடு கூட 3 வருஷம் ஊழியம் செய்த யூதாஸுக்கு செய்த செயலுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் பிறக்காம இருந்தாலும் நல்லா இருக்கும். அப்ப எத்தனை பயங்கரம் இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும்.
இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிறது மதத்தில் இருக்கிறவங்கன்னு சொல்றதை காட்டிலும், அல்லது அரசாங்கம் இதை செய்கிறது என்று சொல்லுகிறதை காட்டிலும், இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு விரோதமாக இருக்கிறது யார் தெரியுங்களா? இயேசு கிறிஸ்துவை நல்லா புரிஞ்சு கொண்டேன் என்று சொல்லுகிறவன் தான். இயேசு கிறிஸ்துவை நன்றாய் அறிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறது தான். அவருடைய செயலெல்லாம் அங்கே யூதாஸ் பார்க்கிறார். அது பார்த்த உடனே ஓஹோ இப்படி ஒரு காரியம் இருக்கிறதா என்று சொல்லிதான் இந்த விஷயத்தை அவர் நகர்த்துக்கிறார் என்று பார்க்கிறோம். அவருக்குள்ளே அத்தனை கோபம். யாருக்குள்ளங்க? யூதாஸ்குள்ள. சும்மா காட்டி கொடுப்பான். எப்படி காட்டி கொடுத்தான்னு சொல்ல, அவருக்கு என்ன செய்கிறான்? கொண்டு போய் அந்த கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கிறிஸ்து இருக்கும் பொழுது இரவோடு இரவாக சென்று அந்த வேத பாடல்கள், பரிசேயர்கள், அவருடைய அடியாட்கள், அவருடைய மக்கள், ஜனங்கள் எல்லாரும் போய் என்ன செய்கிறாங்க? யூதாஸ் முன்னாடி போய் இயேசு கிறிஸ்துவை யாரை நான் முத்தமிடுகிறோனோ அவனை நீங்கள் என்ன செய்யுங்க? பத்திரமாய் கொண்டு போங்கள். காட்டி கொடுக்கறது மாத்திரம் இல்லைங்க, அவரை பார்த்துக்கோங்க, பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறார். அவரை கவனமாய் கொண்டு போங்கள் என்று வேதத்திலே சொல்லப்படுகிறது. இப்போ யூதாஸ் அத்தனை கரிசனை உள்ளவராக இருந்தாலும் காட்டி கொடுக்கிறார். ஏன் தெரியுங்களா? அவருடைய செயல், அவர் இயேசு கிறிஸ்துவை அவர் காட்டி கொடுக்கும் பொழுது அவருக்குள்ளே இருந்த ஒரு எண்ணம் மிகவும் மிகவும் தவறான ஒரு எண்ணத்துக்குள்ளே இருந்தபடினாலே அவர் என்ன செய்கிறார்? இயேசு கிறிஸ்துவை, இரட்சகரை, வேதம் சொல்லுகிறது, அவனே சொல்றான், குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்து விட்டேன். எந்த குற்றமும் இல்லை, எந்த பாவமும் இல்லை அந்த இரத்தத்தில். ஆனால் அதை காட்டி கொடுத்து விட்டேன் என்று அங்கலாய்த்தால் எல்லாம் பண்ணி பார்க்கிற ஒன்று முடியலே தன்னை என்ன செய்து கொண்டான்? நாண்டு கொண்டு செத்தான் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் யூதாசுடைய மரணத்திலும் ஒரு சர்ச்சை இருக்கிறது. என்ன தெரியுங்களா? அவர் தூக்கு போட்டு செத்தாரா இல்லது மாடியிலிருந்து கீழே விழுந்து இறந்து போனாரா என்று ஒரு சர்ச்சையும் இருக்கிறது. இன்று வரைக்கும் அது நிரூபிக்கப்படலை. இன்று வரைக்கும் அந்த காரியம் எப்படி யூதாஸ் செத்தார் என்று ஒரு இடத்துல நாண்டு கொண்டு செத்தான் என்று சொல்லப்படுகிறது. இன்னொரு இடத்துல பேதுரு சொல்லுகிறார், இன்னொரு சீஷரை அவர்கள் அதை ஏற்படுத்தும் பொழுது அந்த வசனத்தை வேணா வாசிச்சிருங்க. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம். இங்கே எப்படி செத்தான்னு சொல்கிறது? தலைகீழாக விழுந்து வயிறு வெடிச்சு போய் குடலெல்லாம் விழுந்து வந்து சரிந்து செத்து போனான் என்று பேதுரு இங்கே சொல்லுகிறார் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில். ஆனால் ஒரு இடத்துல சொல்லப்பட்டு நாண்டு கொண்டு செத்தார். அப்போ எப்படி தான் யூதாஸ் செத்திருப்பார்? அவர் எப்படி செத்தார்ன்றது நமக்கு முக்கியம் இல்லை, எப்படி செத்தார் என்று நமக்கு முக்கியம் இல்லை. ஆனால் என்ன செய்தார்? தன் ஜீவனை, தன் ஆத்துமாவை, 3 வருஷம் ஜீவனுள்ள தேவனோடு கூட நடந்த மனிதன் அதை இழந்து போனான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே அதை அவனை பார்த்து பரிதாபப்படுற, அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் பிறக்காமல் இருந்தால் நல்லா இருக்கும், ஐயோ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பரிதபிக்கிறார் அந்த மனிதனுக்காக, பரிதபிக்கிறார் ஆண்டவர் அந்த மனிதனுக்காக. காரணம் என்னவென்றால் வேதத்தின் படிதான், தீர்க்க தரிசனத்தின் படிதான் அவர் இயேசு கிறிஸ்து சிலுவை சுமக்க போகிறார். ஆனால் யார்னால் அது நடக்கிறதோ, அந்த சம்பவம் நடக்கிறதோ அவனுக்கு ஐயோ. யார்னால் அந்த சம்பவம், யார்னால் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனிதனுக்கு ஐயோ. ஒருவேளை மதத்தில் இருக்கிறவன் காட்டி கொடுத்திருந்தா பரவாயில்லை, அவன் தெரியாம செஞ்சிட்டான். அல்லது அரசனாக இருக்கிறவன், அரசர்களாக இருக்கிறவர்கள், பிலாத்து, அங்கே ஏறது போன்றவர்கள் ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை காட்டிவிட எப்படியாவது செய்யணும்னு சொல்லி செஞ்சிருந்தா கூட, இது மரணத்தை அவருக்கு கொடுத்திருந்தா கூட ஒருவேளை ஒத்துக்கலாம், ஆண்டவர் மன்னிச்சிருப்பார். ஆனால் யூதாசனுடைய செயல் மிகவும் மிகவும் கொடிதாக இருந்தபடியினாலே ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு மன்னிப்பு என்பது கிடையாது. இயேசு கிறிஸ்துவை மறுதலித்த அந்த கூட்டத்தில் இருந்து 3 முறை இயேசு கிறிஸ்துவை மறுதலித்த பேதுரு மனம் கசந்து அழும் பொழுது ஆண்டவர் முதலாக தரிசனமானது பேதுருவினிடத்தில் என்று பார்க்கிறோம். என்ன உயிர் தெழுந்த பிறகு பேதுருவிடத்தில் வந்து ஆண்டவர் அங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். காரணம் என்னவென்றால் பேதுரு மனம் கசந்து அழுத காரியத்திற்கு ஆண்டவர் அவனுக்கு என்ன செய்கிறார்? அங்கே வந்து அவனோடு கூட தேற்றுகிற விதமாக அவனிடத்தில் பேசுகிற காரியங்களை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம்.
ஆனால் ஆண்டவர் யூதாசிடத்தில் ஒரு வார்த்தையும் பேசல. ஆண்டவர் யூதாசு கிட்ட ஒரு வார்த்தையும் சொல்லல. காரணம் என்னவென்றால், யூதாஸ் கூடையே இருந்தாலும், 12 பேர்ல ஒருவனாக இருந்தாலும், 3 வருஷமா ஆண்டவரோடு கூட இருந்தாலும், அவனுடைய எண்ணம் எல்லாம், அவனுடைய சிந்தை எல்லாம் இயேசு கிறிஸ்து தருகிற வாழ்வு அல்ல, இயேசு கிறிஸ்து தருகிற ஜீவன் அல்ல, இயேசு கிறிஸ்து தருகிற அந்த வார்த்தை அல்ல. அவனுடைய எண்ணம் எல்லாம் வேற ஒரு எண்ணத்தில் இருந்தபடினாலே யூதாஸ் என்ன செய்கிறான்? ஆண்டவர் மேலே கோபப்படுறான். ஆண்டவர் மேலே கோபப்பட்டு, என்ன மனுஷன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறான்னு கொண்டு போய் தான் காட்டி கொடுத்தான் என்று பார்க்கிறோம். அப்படி என்ன செஞ்சான் அவனுக்கு? அப்படி என்ன நடந்தது அவனுக்கு என்று நாம் சில வசனங்களை நாம் கவனிக்கணும். நாம் நினைக்கிறோம், அவன் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்துட்டான், ஏதோ ஒரு விஷயத்தில் முத்தமிட்டு என்ன செய்தான்? காட்டி கொடுத்தான் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் சில பேர் என்ன செய்கிற, காட்டி கொடுத்துட்டான்னு சொன்ன உடனே என்ன நினைக்கிறாங்க? சீஷர்கள்லாம் எல்லாருமே இயேசுவோடு கூட 3 வருஷம் இருந்ததுனால அவங்களோட முகமும் இயேசு கிறிஸ்துவை போல மாறிடுச்சு. அதனால இயேசு யாருன்னு தெரியல வர ஜனத்திற்கு. அதனால என்ன செஞ்சான்? போய் அவரை முத்தமிட்டு, இவர் தான் இயேசு, எல்லாரும் ஒரே மாதிரி இருந்தாலும் இவர் தான் ஒரிஜினல் அப்படின்னு காட்டி கொடுத்தது போல காட்டி கொடுத்தார் என்ற செய்தியை நாம் கேட்டிருக்கிறோம். காரணம் என்னவென்றால், நம்முடைய எண்ணம் காட்டி கொடுக்கிறது என்றால் சும்மா விஷயம் கிடையாது, சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அது நம்ம சாதாரணமாக எடுத்துட்டதுனால தான் இன்றைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? பிலாத்துவை திட்டுறாங்க. இன்னைக்கு ரோம அரசாங்கத்தை திட்டிக் கொண்டு இருக்கிறது. இந்த ரோம அரசாங்கம் என்ன செய்கிறது என்றால், இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அத்தனையாக சித்திரவதை செய்தது என்று என்ன செய்கிறார்கள்? படங்களை எடுத்து என்ன செய்கிறாங்க? போடுறாங்க. பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் என்ற ஒரு படம் வந்தது. அந்த படத்தை பார்த்தீங்கன்னா, அந்த சேவைகள் செய்கிற காரியங்கள், அந்த அட்டுழியங்கள் எல்லாம் கவனித்து பார்க்கும் பொழுது, அங்க இருக்கிற வேத பாரகன் பரிசேயன் வந்து அந்த நடந்த அவனுடைய தந்திரமான செயலிலே அவனை பார்த்து கோபப்படுகிறது போல நமக்கு என்ன செய்கிறார்கள்? அந்த ஒரு எண்ணத்தை மூட்டிக் கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் உண்மையை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். என்ன இந்த செயலுக்கு மூல காரணம்? யூதாஸ் என்று நாம் பார்க்கிறோம். எங்க சிலுவையில் கொன்றவனை ஆண்டவர் விட்டுட்டாரு. சிலுவையில் கொல்றவனை ஆண்டவர் விட்டுட்டாரு. கொல்லும்படியாக வகை தேடினவனையும் ஆண்டவர் விட்டுட்டாரு. யாரு? வேத பாரகன் பரிசேயன். ஆனால் காட்டி கொடுத்தவனை ஆண்டவர் என்ன செய்யலங்க? விடல. நான் ஆண்டவரை அறிந்திருக்கிறேன், இயேசுவை அறிந்திருக்கிறேன், அவருக்கென்று நான் ஊழியம் பண்றேன், அவருக்கென்று நான் என்ன செய்யணும்? சர்ச்சை கட்டிட்டு இருக்கிறேன், அவருக்கென்று இவ்வளவு பெரிய காரியங்களை நான் செய்கிறேன், இவ்வளவு விஷயங்களை நான் பண்ணிட்டு இருக்கிறேன், ஊழியம் பண்றேன், காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நான் ஊழியம் பண்றேன் என்று நாம் பல விஷயங்களை நாம் சொன்னாலும், இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அவரை காட்ட வேண்டிய விதத்தில் அவரை காட்டாமல் இன்றைக்கு தடுத்து கொண்டு அவரை காட்டி கொடுக்கிறவர்களாக, அவரை வேறு விதத்தில் அவரை காட்டி கொடுக்கிற ஜனமாக யூதாசை போல இன்றைக்கு கிறிஸ்தவம் மாறிக்கொண்டிருக்கிறது. எத்தனை ஜாக்கிரதை நமக்கு தேவை தெரியுங்களா? எத்தனையாக ஜாக்கிரதை நமக்கு தேவை. காட்டி கொடுக்கிற விஷயம் அங்கே யூதாஸ் பண்ணது. போய் 30 வெள்ளிக்காசு நமக்கு கிடைச்சிருச்சு, அப்பாடா அப்படின்னு போய் என்ன செஞ்சா? அவர் முத்தமிட்டு காட்டி கொடுத்தான். ஆனால் எதுக்கு காட்டி கொடுத்தான்? காட்டி கொடுத்தான் சரி, ஆனால் என்ன காரணத்துக்காக யூதாஸ் காட்டி கொடுத்தான்? காட்டி கொடுக்குறோம், சும்மா காட்டி கொடுக்க மாட்டான். 30 காசு வருதா? 30 வெள்ளிக்காசு வருதா? 3 வருஷம் அவர் கூட இருந்து சாப்பிட்டேன், என்ன செஞ்சேன்? சாப்பிட்டேன், தூங்கினேன், எல்லாம் பண்ணேன். அப்போ அவர் காட்டி கொடுப்பான், நான் உனக்கு 30 வெள்ளிக்காசு தரேன் அப்படின்னு சொல்லி யாராவது வந்து சொன்னால் அது எதாகிலும் ஒரு அர்த்தம் இருக்கிறதா? இல்லை. அப்போ காட்டி கொடுக்கிற விஷயத்தில் யூதாஸ் என்னென்ன காரியங்களை செய்தான்? முதலாவது, அவன் காட்டி கொடுக்கும்படியாக அவனுக்குள்ள ஏற்பட்ட எண்ணம் என்ன? எந்த காரணத்தினால் அவன் காட்டி கொடுத்தான்? அது கவனிக்கும் பொழுது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். இன்றைக்கும் சில காரியங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற, இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை செய்கிற பிள்ளைகள் இன்றைக்கு என்ன செய்கிறார்கள்? இதற்காக தான் இயேசுவை தேடி வருகிறார்கள், இதற்காக தான் இயேசு கிறிஸ்துவை என்ன செய்கிற வணங்குகிறவர்களாக இருக்கிறார்கள். கூடையே இருந்தது குழி பறிக்கிற ஆள் யார் தெரியுங்களா? இவங்க தான். இயேசு கிறிஸ்துவுக்கு கூடையே இருந்துட்டு பின்னாடி ஒரு குழியை பறிச்சிட்டு இருக்கிறார். யாரு? யூதாஸ்.
அப்படி என்ன குழியை பறிச்சாரு? எதற்காக இயேசு கிறிஸ்துவர் அவர் காட்டி கொடுக்கும்படியாக அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு அவர் காணப்பட்டார், தள்ளப்பட்டார். ஆனால் இயேசு கிறிஸ்து மரண ஆக்கினைக்கு அவர் கொண்டு போகப்பட்டார். சிலுவையில் அறையும்படியாக அந்த ஒரு காரியத்திற்கு அவரை தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது என்ற எண்ணத்தை, அந்த செய்தியை கேட்டு கண்டுகொண்டு யூதாஸ் என்ன செய்கிறான்? மன வருத்தப்படுகிறான். குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்து விட்டேன். யூதாஸ்னால் அதை சரி பண்ண முடியல. பேதுரு சரி பண்ண முடிஞ்சது. ஆதாம் ஏவாளால சரி பண்ண முடிஞ்சது. நமக்கு திரும்ப ஒரு வாய்ப்பு ஆண்டவர் கொடுத்துட்டார். ஆனால் யூதாஸ்னால் அதை சரி பண்ண முடியல. என்ன பண்றதுன்னு தெரியல. கடவுளை நான் காட்டி கொடுத்துட்டேன். அவனுக்குள்ளே அந்த ஆண்டவர் சொன்ன வசனங்கள் எல்லாம் அவனுக்குள்ளே ஞாபகம் வருகிறது. அவன் பெறவாமல் இருந்திருந்தால் நலமா இருந்திருக்குமே என்று சொன்னவனே அவன் தன்னை மாய்த்து கொள்ளும்படியாக யூதாஸ் போனதற்கு காரணம் ஆண்டவருடைய வேல்யூவை அவன் புரிந்து கொள்ளல. ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்ற காரியத்தை அவன் அறிந்து கொள்ளாத சீஷனாயிருந்தான். பேதுருவுக்கு வைராக்கியம் இருக்குது. ஆண்டவர் யார் காட்டி கொடுத்தாலும், நாங்கள் யார் உண்மை விட்டு போனாலும் ஓடி போனாலும் நான் உண்மை விட்டு ஓடி போக மாட்டேன் அப்படின்னு நின்ன பேதுரு இயேசு கிறிஸ்துவை அந்த கெத்செமனே தோட்டத்தில் பிடிக்க வரும் பொழுது தன் உரையில் இருந்த கத்தி எடுத்து காதரை வெற்றார். அது வரைக்கும் சந்தோஷம் அவருக்கு சந்தோஷம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், பேதுருவே, உன்னுடைய அந்த ஆயுதத்தை, உன் கத்தி என்ன செய், உரையில போடு. ஆயுதத்தை எடுத்தவன் அதில் தான் சாவும், அதனால அதை நீ தொடக்கூடாது என்று அங்கே பேதுருவுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். சரின்னு வச்சுட்டு ஆண்டவர் அடுத்த ஒரு வார்த்தையை சொல்றார். நீ நினைக்கிறியா நான் பரலோகத்தில் வேண்டிக் கொள்வேன் என்றால் லேகியோன் கணக்கான தேவ தூதர்களை அனுப்பி இந்த கூட்டத்தை ஒன்றும் இல்லாமல் பண்ணுவார். ஆனால் அதற்கு நான் வரல, என்னுடைய காரியம் வேறு என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன உடனே அந்த அடுத்த நிமிஷம் அப்பொழுது ஒவ்வொருத்தனும் தெரிச்சிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டான். காரணம் என்ன தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை, மாம்சத்தில் வந்த கிறிஸ்து இந்த உலகத்தில் அந்த நேரத்தில் ஆளும்படியாக இருக்கிறார். ஆகவே தான் அவரோடு கூட இருந்த சீஷர்கள் அவங்களுடைய தாயை சிபாரிசு அனுப்பிச்சு, ஆண்டவருடைய ராஜ்யத்தில் நீர் வரும் பொழுது, நீர் அரசனாய் எருசலேமில் நீர் அமரும் பொழுது வலது பக்கத்தில் ஒருத்தனை என் பிள்ளைய, இன்னொரு பக்கத்தில் சின்னவனை என்ன செய்யணும், வைத்துக் கொள்ளணும்னு கேட்கிறாங்க. காரணம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவை இந்த மாம்சத்துக்குரிய காரியத்தில் அவரை என்ன செய்தார்கள்? பார்த்து கொண்டே இருந்தது இஸ்ரவேல் ஜனம், முக்கியமாக அவருடைய சீஷர்கள் என்று பார்க்கிறோம். ஆகவே என்ன கிடைக்குன்னு கேட்குறாங்க. எங்களாம் உண்மை நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுட்டு நாங்கள் என்ன உண்மை பின்பற்றுகிறோமே, எங்களுக்கு என்ன கிடைக்குன்னு கேட்குறாங்க. ஆண்டவரான பரலோகத்தை கை காட்டுறாரு, ஆனால் இங்கே என்ன எனக்கு கிடைக்கும் கேட்குறாங்க. இந்த இடத்துல எனக்கு ஒரு இடம் கிடைக்குமா, இந்த இடத்துல ஒரு மால் கட்டி கொடுத்தீங்களா ஆண்டவரே, அதை வச்சு நான் பொழைச்சிப்பேன். இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு ஹோட்டல் கட்டி கொடுத்தீங்களா ஆண்டவரை நான் பொழைச்சிப்பேன், அது மீதி நேரத்தில் நான் ஊழியம் பண்ணிப்பேன். அப்படி ஆண்டவர் சொன்னார். இல்லை, ஆண்டவருடைய வார்த்தையை கவனிக்கும் பொழுது மிக ஆச்சரியமாக இருக்கும். என் ராஜ்யம் உலகத்துக்குரியது அல்ல. இதை அந்த அரசன் புரிந்து கொண்டான். அங்கே பிலாத்து புரிந்து கொண்டான், அங்கே ஏரோது புரிந்து கொண்டான். நீ அரசனா, நீ ராஜாவா, நீ இஸ்ரவேலின் ராஜாவா என்று கேட்கும் பொழுது அப்படிதான், நீ சொல்றபடிதான், ஆனால் என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல என்று சொன்ன உடனே அவன் சொல்றான், இவரிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லையே, மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் எந்த குற்றத்தை நான் காணவில்லையே என்று பிலாத்து அங்கே என்ன செய்கிறான், சொல்லுகிறான். அங்கே ஏரோதும் சொல்லுகிறான், சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று சொல்லி அந்த ஜனத்தை ஏவி சிலுவையில கொண்டு போய் சிலுவையில் இயேசு கிறிஸ்துவை என்ன செஞ்சிட்டாங்க, அரைஞ்சு கொன்று போட்டார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த வேத பாரகன் பரிசேயன் அன்னா காய்பா
என்று அந்த சங்கத்தினர்கள் ஏன் இயேசு களவாய் யாருக்கும் தெரியாமல் அவர் இருக்கும் பொழுது பிடிச்சிட்டு கொண்டு போய் கொலை பண்ணியிருக்கலாம். கரெக்டுங்களா? அவங்களுக்கு பிரச்சனை இயேசு கிறிஸ்து அவரை யாருக்கும் தெரியாமல் என்ன செஞ்சிருக்கலாம், கொண்டு போய் ஏதாவது ஒரு இடத்துல பாலைவனமாக இருக்கிற இடத்துல கொண்டு போய் அவர் கொன்று போட்டு, வனாந்திரத்தில் அவரை கொண்டு போய் கொன்று போட்டு பள்ளந்தோண்டி புதைச்சி முடிச்சிருக்கலாம் வேலையை. ஆனால் அவங்க அதை செய்யலை. காரணம் என்ன தெரியுங்களா? வேதத்தின்படியும் யாரையும் மரண தண்டனைக்குள்ளாக ஆக்கக்கூடாது என்பது வேதத்தின் சட்டம். ஆகவே நடுங்குறாங்க. யாருங்க? வேத பாருங்கன்னு பரிசெயலாம் அந்த வேத சட்டத்தின்படியாக யாரையும் நம்ம கொலை பண்ணக்கூடாது. ஆகவே அவரை கொலை பண்ணும்படியான காரணத்தை தேடுகிறார்கள். அவன் என்ன குற்றத்தை பண்ணான், அவன் எந்த விதமான கிரியை செய்தான், அவன் எப்படிப்பட்ட கிரியை நடப்பிக்கிறான். அந்த வேத பாருங்க பரிசேயனுடைய அந்த சிந்தையெல்லாம் என்ன தெரியுங்களா? அவர் தன்னை கிறிஸ்து என்றும் தன்னை தேவனுடைய குமாரன் என்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறதை அந்த வேத பார்களுக்கு தாங்கலை. அவர் என்ன கேள்வி கேட்டாலும் எல்லா இடத்திலும் அவர் மடக்கும்படி அவர் என்ன செய்கிறார்கள்? இயேசு கிறிஸ்துவை மடக்கி கேள்வி கேட்டாலும் ஆண்டவர் திருப்பி என்ன செய்ய பதிலடி கொடுத்து அவர்களை ஓட விடுகிறார். இவங்களால என்ன சொல்ல முடியல? எவ்வளோ விஷயங்களை சொல்லி பார்க்குறாங்க. வேதம் சொல்லுகிறது அந்த அங்கே விசாரிக்கிற சங்கத்தின் இடத்துல இயேசு கிறிஸ்துவை போய் கொண்டு போய் நிறுத்தி அங்கே பல விஷயங்கள் பொய் சாட்சிகள் ஏற்படுத்தி சொன்னாலும் அந்த சாட்சிகள் ஒவ்வவில்லை என்று சொல்லப்படுகிறது. ஆனால் யூதாஸ் செய்த காரியத்தை நாம் கவனித்து பார்ப்போம் என்றால் மிகவும் மிகவும் ஆச்சரியமானவைகள் என்று பார்க்கிறோம். அவரோடு கூட இருந்த யூதாஸ், இயேசுவோடு கூட இருந்த யூதாஸ், அவர் அந்த பந்தியிலே நிற்கும் பொழுது கூட என்னை காட்டி கொடுக்கிறவன் இருக்கிறான், ஆனால் அவன் பிறக்காமல் இருந்திருப்பான் என்றால் நலமாயிருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப கூட அவனால் என்ன செய்ய முடியல, அதை உணர்ந்து கொள்ள முடியாமல் நானோ. எவ்வளவு தைரியம் இருக்கணும், எவ்வளவு தைரியம் இருக்கணும். அந்த வசனத்தை வாசிங்களேன். இந்த வசனத்தை தெளிவாக பார்க்கணும். அவரை காட்டி கொடுக்க போகிற யூதாசும் என்று சொல்லலை, அவரை காட்டி கொடுத்த, அப்போ ஆல்ரெடி முடிச்சுட்டு வந்துட்டான்னு அர்த்தம். ஆனால் நான் நினைக்கிறோம் எங்கே போகிறோங்க, அவரை அந்த கெத்செமனே தோட்டத்தில் அவரை முத்தமிட்டு காட்டி கொடுத்தான். இல்லை, அவனை அதற்கு முன்பாகவே யூதாஸ் அந்த ஜனத்தோடு கூட போய் அந்த வேத பாரகன் பரிசேயனோடு போய் காட்டி கொடுத்த பிறகுதான் ஆண்டவரிடத்தில் பந்தியிலே வந்து உட்காருகிறான். காட்டி கொடுத்த பிறகுதான் பந்தியில உட்காருகிற யூதாஸ் கேட்கிறான் கேள்வி. அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவரை நோக்கி, ரபி நானோ என்றால் அதற்கு அவர் நீ சொன்னபடிதான் என்றார். காரணம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவை யூதாஸ் கெத்செமனே தோட்டத்தில் காட்டி கொடுக்கலங்க. அதுதான் ஆரம்பம் நினைக்கிறேன். இல்லை, அது கடைசியாக நடந்த விஷயம். ஆனால் முன்னாடியே அவனை காட்டி கொடுத்த சம்பவங்களை நாம் பார்க்கிறோம். முன்னாடியே நடந்த சம்பவங்களை நாம் என்ன செய்கிறோம், கவனிக்க வேண்டும். முதலாவது, ஏன் யூதாசுக்கு இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வந்தது? இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கணும். இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்து அதன் மூலமாக எனக்கு என்ன கிடைக்கும்? எப்பொழுது 30 வெள்ளி காசு ஒரு நிலத்தை வாங்கினார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதை இரத்த நிலம் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லி கொண்டிருக்கிறார். புறஜாதிகளை அங்கே அடக்கம் பண்ணும்படியாக அந்த நிலத்தை என்ன செய்தார்கள், வாங்கி அதை வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு கிரவுண்ட் என்றால் நம்ம வேப்பம்பட்டை பொறுத்தவரை ஒரு 60-70 லட்சத்துக்கு மேலே போகும். அப்போ அந்த அத்தனையான தொகை என்ன செய்தான், இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுப்பதன் மூலமாக யூதாஸ் பெற்றுக்கொண்டான். 30 வெள்ளி காசுன்னு 30 காசுக்காக அவனை காட்டி 30 காசுக்காகவா அப்படின்னு பார்க்குறோம். 30 காசில் 1 கோடின்னு சொன்னால் சும்மா வாயை பொழப்போம். நம்ம 1 கோடி தர நீ ஆண்டவர் காட்டி கொடுக்குறியா, அல்லது எனக்கு 1 கோடி தா, இல்லை 2 கோடி தா. அங்கே போய் பேரம் பேசுகிறான். யார்கிட்ட? வேத பாருங்கன்னு பரிசேயனிடத்தில். யாருங்க? யூதாஸ்.
அந்த ஒரு எண்ணம் அவனுக்குள்ள எப்பொழுது வந்தது, எப்படி வந்தது என்றால், முதல் விஷயத்தை நாம் வாசிக்கலாம். நாம் வாசிச்ச மத்திய 26ஆம் அதிகாரத்திலேயே அந்த ஸ்திரீ அங்கே இந்த தைலத்தை போடுகிற அந்த வசனத்தை வாசிங்களேன் போதும். இந்த சம்பவம் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த காட்டி கொடுக்கப்படுகிற அந்த சம்பவத்திற்கு முன்பாக நடக்கிற ஒரு நிகழ்வு. இது இயேசு கிறிஸ்து மரணம் அடைவதற்கு முன்பாக நடக்கின்ற ஒரு நிகழ்ச்சி. இது ஒரு ஸ்திரீ உயர்ந்த ஒரு தைலத்தை கொண்டு வந்து ஆண்டவருடைய பாதத்தில் அதை ஊற்றுகிறாள். ஊற்றி தன் தலைமயிரினால் அதை துடைக்கிறாள். அதை பார்த்திருக்கிற சுற்றி நின்று கொண்டிருக்கிற சீஷர்களில் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த வீண் செலவு எதற்கு, இதை கொண்டு போய் நாம் விற்போம்னா, இது நமக்கு காணிக்கையாக கொடுத்தான்னா, யாரு அந்த ஸ்திரீ நமக்கு இதை காணிக்கையா அந்த தைலத்தை கொடுத்துருந்தான்னா, இதை விற்று நம்ம என்ன செஞ்சிருக்கலாம், வேற ஏதாவது வாங்கியிருக்கலாம், நம்ம ஊழியத்துக்கு செலவு பண்ணியிருக்கலாம், நம்ம சாப்பாட்டுக்கு செலவு பண்ணியிருக்கலாம். ஆனால் இது வீண் செலவு எதற்கு? அப்ப ஆண்டவர் சொல்லுகிற, இவள் வீண் செலவு பண்ணல, இவள் என்ன செய்கிறார், நான் மரிக்க போகிறதை அதற்கு அடையாளமாக, இது என்னை அடக்கம் பண்ண போகிற காரியத்திற்கு அடையாளமாக இந்த ஸ்திரீயின் செயல் இருக்கிறது என்று ஆண்டவங்க சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மத்தேயுல வாசிக்கும் பொழுது இந்த காரியத்தை நாம் கவனிக்கும் பொழுது நாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், அங்கே இருந்த சீஷர்கள் சிலர் என்று சொல்லப்படுகிறதே, அதில் ஒருவன் யூதாஸ். யூதாஸ் எப்படி தெரியுங்களா, ஆண்டவர் அவனுடைய கரத்தில் தன் ஊழியத்தை செய்யும் பொழுது அவன் கையில் பணப்பையை ஆண்டவர் கொடுத்தார். அதாவது அக்கௌண்டன்ட் அவர் தான், ட்ரெஷரர் அவர் தான். யாருங்க? யூதாஸ். யூதாஸ் வரவு செலவுலாம் மாக்குறவர். அப்படிதான் அந்த பந்தியில் இருக்கும் பொழுது யூதாஸ் திடீர்னு எழுந்து போவது பேதரெல்லாம் நினச்சிக்கிட்டாங்க, அவர் ஏதோ பணப்பை வச்சிருக்கிறதா, எதாகிலும் சாப்பிட வாங்க போவார் போல அப்படின்ட்டு என்ன செய்கிறார் நினைக்கிறார்கள். காரணம் என்றால் யூதாஸ் தான் எல்லாம் அந்த வரவு செலவு எல்லாம் பார்க்கிறவர். அதை பார்த்து என்னாச்சு, ஆண்டவரோடு கூட இருந்தாலும் கூட அந்த பணத்தை பார்த்த யூதாஸுக்குள்ளே இது வீண் செலவு எதற்கு நடக்கிறது, எதற்கு இப்படிலாம் நடக்குது, எதற்கு ஆண்டவர் இப்படிலாம் செய்கிறாரு, என்ன செய்கிறான், தனக்குள்ளே இந்த இப்படிப்பட்ட செலவுகளை செய்வதற்கு, வீணான காரியங்களை செய்யும் பொழுது, விசேஷமாக இந்த சம்பவம் அவனுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணினது. என்னென்றால், ஏன் இப்படி ஆண்டவர் செலவு பண்ண வைக்கிறார்? அந்த ஸ்திரீயை அதட்டி இதை கொண்டு போய் யூதாஸ்கிட்ட கொடு. அவன் என்ன செய்வான், அதை எதாவது அடகு வச்சு வேற ஏதாவது பணத்தை மீட்டெடுப்பான், வேற ஏதாவது காரியம் அதற்கு பதிலாக வாங்குவான். நீ ஏன் இப்படி வேஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லுவாருன்னா அப்படி யூதாஸ் பார்த்தான். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி சொல்லாதனாலே அவனுக்குள்ளே கோபம் உண்டது. இது எப்படி பிரதர் நீங்கள் சொல்கிறீங்க அவனுக்கு கோபம் வந்ததுன்ட்டு, இது எப்படி நடக்கும் என்று சாத்தியம் என்று நீங்கள் கேட்கலாம். ஆனால் தொடர்ந்து ஒரு காரியங்களை வாசிக்கும் பொழுது, கவனிக்கும் பொழுது நமக்கு இந்த காரியம் நமக்கு புலன்படும். காரணம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த யூதாஸாக இருந்தாலும், சீஷனாக இருந்தாலும், பணம் என்று வரும் பொழுது ஜாக்கிரதையாக அதை கையாள வேண்டும். இன்றைக்கு கடவுளுக்கு எதிராக இருக்கிறது பிசாசுன்னு நீங்க நினைக்கிறீங்க, ஆமா தானே? கடவுளுக்கு விரோதமாக, கடவுளுக்கு எதிராக இருக்கிறது பிசாசு கிடையாது. கடவுளுக்கு ஈக்குவலாக, அதை கடவுளுக்கு எதிராக நிற்கக்கூடியது பணம். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது அப்படின்ட்டு ஆண்டவர் வேதத்தில் சொல்றது. காரணம் என்ன தெரியுங்களா? பணம் ஒரு மனிதனை என்ன வேணா செய்ய பண்ணும். அப்படிதான் கொண்டு போய் யூதாச இரட்சகரை, குற்றம் அறியாதவரை, பாவம் அறியாத அந்த இரத்தத்தை என்ன செய்தான், காட்டி கொடுத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவேதான் அவனுக்கு மனசு தாங்கள் அடிக்குது. ஐயோ, இந்த பணத்திற்காக என் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து விட்டேன். ஏனெல்லாம் அவர் சொன்ன பிரசங்கம், அவருடைய வார்த்தைகள் எல்லாம் அவனுக்குள்ளே இருக்கிறது. ஆனால் இந்த பணம் அவனை ஆண்டு கொண்டிருக்கிறது. இந்த பணத்தினுடைய காரியங்கள் அவனுக்குள்ள என்ன செய்கிறது, பெரிதாக இருக்கிறபடினால யூதாஸ் என்ன செய்கிறார், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் பொழுது, ஏன் இந்த வீண் செலவு நமக்கு, ஏன் இப்படி நடக்க வேண்டும், ஏன் இதை இப்படி செய்ய வேண்டும்? இங்க அதோடு நிக்கலங்க.
யூதாஸ் செஞ்ச காரியம் அதோடு நிற்கல. அவர் இன்னொரு விஷயம் நடக்குது. யூதாஸ் என்ன செய்கிறார்? பெரிய ஒரு காரியத்தை காட்டுறார் ஆண்டவர்கிட்ட. பாருங்க ஆண்டவர் எப்படி இருக்கிறது, எத்தனை அழகா இருக்கிறது, அது நடுவில் இருக்கிற அந்த தங்கத்தை பாருங்க, அதனுடைய உயரத்தை பாருங்க, அதனுடைய படைப்பின் அழகை பாருங்க அப்படின்னு சொன்ன ஆண்டவர் சொல்ல, இது உடைச்சு போட்டு 3 நாளில் திரும்பி நான் இதை கட்டுவேன் என்று ஆண்டவர் சொன்ன உடனே அவனுக்கு பயங்கரமான ஒரு தாக்கம். அந்த நேரமே அவன் ஆசாரியன், அந்த பிரதான ஆசாரியனை தேடி போனான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வசனத்தை வாசிப்போமா? மார்க்கு 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. மார்க்கு 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. போதும். இந்த வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, மத்தேயிலோ மற்ற சுவிசேஷங்களை கவனிக்கும் பொழுது, இயேசுவோடு கூட இந்த சீஷர்கள் அந்த கேள்வியை கேட்டது போல நமக்கு தோன்றும். ஆனால் இந்த முதல் வசனத்தை வாசிங்க திரும்ப. போதும். அவருடைய சீஷர்களில் ஒருவன் அவரை நோக்கி. யார் அந்த ஒருவன்? அதை எப்படின்னு சொல்லுவோம்? யூதாசன். காரணம் என்னவென்றால் அவனுக்குள்ளே அதுதான் அந்த தேவாலயத்தை குறித்ததான பிரம்மாண்டம். எருசலேம் தேவாலயம் அது தாவீதினால் கட்டப்பட்டு அதன் பின்பாக புதுப்பிக்கப்பட்டு ஒவ்வொரு கல்லுக்கு நடுவுலையும் சாந்த வச்சு பூசுறது, தங்கத்தை வச்சு பூசியிருப்பாங்க. அத்தனையாக அந்த தேவாலயத்தை கட்டிடு. அதெல்லாம் பார்த்து அந்த வசனத்தை திரும்பி வாசிங்க. 2வது வசனம், 1ஆம் வசனம் வாசிங்க. இந்த கல்லுகள் எப்படிப்பட்டது, இந்த கட்டிடம் எப்படிப்பட்டது என்று அதோடு நிறுத்தியிருந்தானா கூட பரவாயில்ல, ஆண்டவர் அதுக்கு பதில் சொல்லியிருப்பார். இந்த கல்லுகள் எப்படிப்பட்டது, இந்த கட்டிடம் எப்படிப்பட்டது என்று பாரும். அப்படின்னா எவ்வளவு அருமையா இருக்கு பாரு, எத்தனை அழகாக இருக்கு பாரு, தங்கத்தால முழாம்பூசி வச்சிருக்குது பாரு. இதை வைத்து எத்தனை பெரிய வானலாவிய கட்டிடத்தை போல ஒரு பெரிய ஒரு ஆலயமாக நின்று கொண்டிருக்கிறதை பாரும். அந்த யூதாசுக்குள்ள இருந்த காரியம் என்ன தெரியுங்களா? பணம். அந்த யூதாசுக்குள்ள இருந்த காரியம் இந்த பொருட்கள் என்ற காரியம். ஆகவேதான் அந்த தைலத்தை அவன் என்ன செய்கிறான், ஏன் இப்படி வீணடிக்கிறார்கள் அப்படின்னு சொன்ன உடனே இவரோடு கூட சேர்ந்து 2-3 பேர், ஆமாம்மா அவ்வளோ ஜாஸ்தியாச்சு வேலை என்று சொல்லி என்ன செய்கிறார்கள், அவரோடு கூட சேர்ந்து ராகம் பாடுறார்கள். அந்த ஸ்திரீ அந்த தைலத்தை நம்ம கிட்ட கொடுத்திருந்தா, யார்கிட்ட? யூதாஸ் தான் அந்த பணக்காரியத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். கொடுத்திருந்தா இதுக்கு வேற ஏதாவது நம்ம வாங்கியிருக்கலாமா, அதுக்கு ஈட எவ்வளோ பணத்தை நம்ம பெற்றிருக்கலாமே. ஆனால் இயேசு கிறிஸ்து அதை மறுத்ததனாலே யூதாசுக்கு கடுங்கோபம். இங்கே பெரிய ஆலயத்தின் கட்டிடத்தை காட்டுகிறார். அதனுடைய அழகை பாரும், அதனுடைய அமைப்பை பாரும், கட்டிடத்தை பாரும், கட்டமைப்பை பாரும், கீழே பாரும், மேலே பாரும், சைடில் பாரும். ஆண்டவரே அப்படின்னு ஒரே அடி வாயில் அடிக்கிறார். என்ன இதை இடிச்சு 3 நாள் நான் திருப்பி கட்டுவேன்னாரு. நீ பெரிதாக நினைத்து கொண்டிருக்கிற இந்த கட்டிடம், இந்த பொருள் இடிக்கப்பட்டு போகும் என்று சொன்னவுடனே அவனால தாங்களை தொடர்ந்து வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த சம்பவத்துக்கு பிறகு நேரா பிரதான ஆசாரியன்ட்டு போய் அங்கே என்ன செய்கிறான், அக்ரிமெண்ட் போடுறான். நீங்க எனக்கு என்ன கொடுப்பீங்க? இந்த மனுஷன் சும்மா இருக்க மாட்டேங்கிற, என்ன சம்பாதிக்க விடலான்னு பார்த்தா விட மாட்டேங்கிறார். அந்த ஸ்திரீ வீணடிக்கிற அந்த தைலத்தை, விலை உயர்ந்த தைலம் அதை வீணடித்து கொண்டிருக்கிறார். ஆனால் அது பரவாயில்ல, என்னை அடக்கம் பண்ணுவதற்கு அது என்ன செய்கிறது, ஏதுவாக இருக்கிறது சொன்ன அவர் அடக்கமே பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி என்ன செய்கிறான், அவரை காட்டி கொடுக்கும்படியாக போன யூதாஸ் கட்டிடத்தையும் பிரம்மாண்டமான தேவாலயத்தையும் பார்த்து ஆண்டவரிடத்தில் பார்த்து சொன்ன, ஆமா இங்கதான் நம்ம வாழப்போகிறோம், இங்கேதான் நான் ஆழப்போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுவார் என்று நினைத்தார். இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல. இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் பூமிக்குரியது அல்ல.
ஆனால் மாம்சத்தில் அவர் அந்த நாட்களில் இருந்த பொழுது அந்த ஆண்டவர் செய்வார் என்று நினைத்தார்கள். அந்த போக்கு மாறி போனது. வந்தது அதுக்கு தான். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததுக்கு இந்த பூமியை ஆளும்படியாக தான் வந்தார். இரண்டாவது வருகையெல்லாம் கிடையாது. முதல் வருகையில் அது நடந்திருக்கணும். இரண்டாவது வருகையில் தான் 1000 வருட அரசாட்சி நினைக்கிறேன். இல்லை, முதல் வருகையை இயேசு கிறிஸ்துவின் பொற்கால ஆட்சியாக மாறி இருக்க வேண்டும் இந்த உலகம். அட்லீஸ்ட் எருசலேமாவது 2000 வருஷத்துக்கு முன்னாடி மாறி இருக்கணும். அவர் தான் விடலையே. ஏங்க எடப்பாடி தோத்தாரு? ஏன் ஏடிஎம்கே தோக்குது? ஏன் டிஎம்கே தோக்குது? ஏன் காங்கிரஸ் தோக்குது? ஏன் பிஜேபி தோக்குது? ஜனங்க விடல. ஜனங்க விடாததுனால இன்றைக்கு ஆட்சி அமைக்க முடியாதது போல இயேசு கிறிஸ்துவும் ஜனங்கள் அவரை பின்பற்றுகிறவர்கள் அதிகமாக இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக அவர் என்ன செஞ்சிருக்கணுங்க? அவரை மாற்றி இருக்கணும். ஆனால் அவர் ராஜாவாக மாற்ற வேண்டும் என்று நினைத்த மக்கள் இந்த உலகத்தின் ஆசீர்வாதம் பொருள் அதற்காகவே அவரை பின்பற்றினார்கள். அந்த சாப்பாட்டுக்காக அவரை பின்பற்றினார்கள். ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, நேற்று நான் உங்களுக்கு அந்த செஞ்சேனே, அந்த அற்புதத்தினால் என்ன பின்பற்றி வருகிறீர்களா என்று கேட்கிறார். நாளைக்காக இன்றைக்கே என்ன செய்கிற அழிந்து போகிற போஜனத்துக்காக என்ன பின்பற்ற வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் ஒத்தையால ஆண்டவர் போராடினார் தெரியுங்களா? இந்த விஷயத்திற்காக தனிமரமாக நின்று ஆண்டவர் போராடி கொண்டிருந்தார். ஒரு பக்கம் யூதாஸ் என்ன பண ஆசை பிடித்தவனாக, பண பேய்வுடையவனாக இருந்து அவர் காட்டி கொடுக்கும்படியாக நினைத்த அந்த காட்டி கொடுக்கிற விஷயம் வேதத்தின்படி தீர்க்கதரிசனப்படி அது நடக்க வேண்டும், அது நடக்கும் என்று சொன்னபடினாலே அதற்கு காரணமான இருந்த யூதாஸ் ஐயோ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். காரணம் என்னவென்றால் நடக்குது. ஆமா, நான் அப்படிதான் போகிறேன், நான் சிலுவைக்கு தான் போகிறேன், நான் எருசலேமுக்கு தான் போகிறேன், அங்கே என்ன செய்யப்பட போகிறேன், அங்கே நான் கைது செய்யப்பட போகிறேன், அங்கே நான் என்ன ரத்தம் சிந்த போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் அது யார்னால் நடக்கிறதோ அவனுக்கு ஐயோ. அது யார்னால் நடந்ததுங்க? யூதாசால். காரணம், இவர் என்ன செய்கிறார்? பணத்தின் காரியத்தில் இவர் அலட்சியம் காட்டுறதுனால இவனால் தாங்க முடியாமல் என்ன செய்தார்? அங்கே போய் கடைசியாக ஒரு செட்டில்மெண்ட்டு, அவர் உனக்கு காட்டி கொடுத்துட்ற, நீ என்ன பண்ணு, 30 வெள்ளிக்காசு கொடுத்துரு. எவ்வளோ தர? 30 வெள்ளிக்காசு. இதை சம்மதித்தார்கள், சந்தோஷப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. முடிஞ்சா இன்னைக்கு வீட்டில் போய் 4 சுவிசேஷத்திலும் கடைசி 3 அதிகாரங்களை வாசிச்சு பாருங்க. அநேக விஷயங்களிலே செய்திகளில் கொண்டு வர முடியல, நேரம் நமக்கு கிடையாது, விளக்கமாக நமதை சொல்ல முடியாது. ஆகவே இதை கவனிப்பீர்கள் என்றால் நிச்சயமாக நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். இன்றைக்கு யூதாஸ் எப்படியாக எதற்காக இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான்? நீங்களும் நானும் நினைக்கிறோம் நேரடியாக அந்த கெத்செமனே தோட்டத்தில் தான் முத்தம் கிட்டு காட்டி கொடுத்தான் நினைக்கிறோம். இல்லை, அதுக்கு முன்னாடியே காட்டி கொடுத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கு ஒரு சான்றும் இருக்கிறது. காரணம் என்னவென்றால், இந்த வேத வசனத்தை நாம் கவனித்தது, அந்த 3 நாளிலே இடித்து நான் திரும்பவுமாக கட்டுவேன் என்று சொன்ன அந்த வாசகத்தை, அந்த வார்த்தையை யூதாஸ் அந்த ஆசாரியர்களுக்கு போய் சொல்லி பொய் சாட்சியாக வேறொருவன் என்ன செய்கிறான்? இதே வார்த்தையை இந்த மனுஷன் 3 தேவாலயத்தை இடித்து 3 நாளில் கட்டுவேன் என்று சொன்னான் என்று சொன்னார்கள். நாங்கள் கண்ணார காதார கேட்டோம் என்று சொன்னார்கள். காதார கேட்டது யாருங்க? அதை 12 சீஷர்கள் கேட்டாங்க. 12 அந்த கேள்வி கேட்டது யூதாஸ். ஆனால் ஆண்டவர் சொன்ன பதில 12 சீஷர்களும் கேட்டதுனால தான் யோவான், யாக்கோபு, பேதுரு என்ன செய்கிறாங்க, இது எப்படியாக ஆண்டவரே இது எப்போது நடக்கும் அப்படின்னு ஒலிவு மலையில் போய் உட்கார்ந்து அங்கே பேச ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் அவங்க போய் ஒலிவு மலையில் போய் பேச ஆரம்பிக்கும் போது இந்த பக்கம் யூதாஸ் எங்கே போகிறார்? அவரை காட்டி கொடுக்கும்படியாக போகிறார். ஆகவே நியாய சங்கத்தில் நிற்கும் பொழுது
அங்கே ஒரு சாட்சி, பொய் சாட்சி சொல்லுகிறார்கள். என்ன முன்பாக சொன்ன சாட்சியெல்லாம் ஒவ்வொருவில்லை. என்ன சொன்னாருங்க, என்னென்ன சொன்னாங்களோ அதில் சொல்லப்படலை. ஆனால் சொல்லப்பட்ட ஒரே சாட்சி எது தெரியுங்களா? இந்த வார்த்தை தான். அது எந்த வார்த்தை? அந்த வசன வாசிங்களை திரும்ப. சாரி, 3 நாள் இடித்து கட்டுவே. போதும். இந்த நீ பார்க்கிற இந்த கல்லுகள் இடிக்கப்பட்டு போகும், தரைமட்டமாகும். தொடர்ந்து வசனங்களை வாசிக்கும் பொழுது இதை நான் 3 நாளில் திரும்பி எழுப்பின கட்டுவேன். ஒருவேளை அவர் தேவாலயத்தை குறித்து சொல்றாரோன்னு நினைக்கிறாங்க. இல்லை, அவர் தேவாலயத்தை குறித்து சொல்ல தன் சரீரத்தை குறித்து சொன்னார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் முத்தமிட்டு காட்டி கொடுப்பதற்கு முன்பாகவே அவங்க வேதபாரன் பரிசேன் அந்த ஆசாரியெல்லாம் கேட்குறாங்க, நாங்கள் எவ்வளோ சாட்சி எடுக்கிறோம், ஒன்று செட் ஆக மாட்டேன் தெரியுங்களா? சாட்சி இல்லாமல் யாரையும் கொல்ல முடியாது. அவர்கள் தேவனுக்கு விரோதமாக, தெய்வத்திற்கு விரோதமாக தேவதூஷணம் சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட காரியங்கள் தெரியாமல், சாட்சி இல்லாமல் என்ன செய்ய முடியாது? கொல்ல முடியாது. வேதத்தின் சட்டம் அது, நியாயப்பிரமாணம் அது. ஆகவேதான் பிலாத்து சொல்றார், உங்களிடத்தில் நீங்கள் இப்படி நினைக்கிறீர்களா? நீங்களே போய் இந்த காரியத்தை செய்ய வேண்டியதானே, ஏன் என்கிட்ட வரீங்க அப்படின்னு கேள்வி கேட்கிறார். அதற்கு அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள், வேதத்தின்படி, ஆகமத்தின்படி இந்த பாபத்திற்கு தண்டனை என்னவென்றால் மரண தண்டனை என்று சொன்ன நடுநடுங்கி போனான். அங்கே என்ன ஜனண்டா இது? என்ன எப்படிப்பட்ட ஜனண்டா இது? எதுக்கு போய் மரண தண்டனை என்று சொல்லுகிறது என்று அங்கே அந்த அரசன் நடுநடுங்கி போனார். திரும்பவும் இயேசுவின் இடத்தில் உள்ள போய் கேட்கிறார், ஐயா நீர் யார் என்று சொல்லும் அப்படின்னு சொல்லும்போது அப்போதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ராஜா தான், இஸ்ரவேலின் ராஜா தான், ஆனால் என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல அப்படின்னு சொன்னவன் அப்பாடான் கை வைக்கிறான். ஏன்னா இந்த உலகத்துக்குரியதுன்னா அவனுக்கு ஆட்சி போச்சு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே ஆசாரியர்கள் என்ன செய்தார்கள்? வகை தேடினார்கள். எப்படி இவனை கொல்லலாம், எப்படி இவனை பிடிக்கலாம், எப்படி இவரை செய்யலாம், எப்படி இந்த காரியத்தை நடப்பிப்பது. அது அந்த ஃபெஸ்டிவல் டைம் வேறு, அது பஸ்கா பண்டிகை நாட்கள் அது. ஆகவே அந்த நேரத்தில் செஞ்சானா ஜனக்கூட்டம் அதிகமாகி கலவரமாகுமே. ஒரு மத தலைவன் இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே, பின்பற்றுகிற ஒரு கூட்டம், அவரை பின்பற்றுகிற கூட்டம் பெருகி கொண்டே இருக்கிறது என்று என்ன செய்தார்கள்? இதெல்லாம் கேட்டவுடனே தனியாக பிடிச்சு எப்படியாவது அவர் செய்யணும் பொழுதுதான் இவர் ஆண்டவர் செய்த இந்த யூதாஸ் ஆண்டவர் செய்த கிரியைகள் மேலே கோபம் கொண்டவனாக போய் என்ன செஞ்சான்? அவர் கடைசி முறையை காட்டி கொடுத்து வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு நேரடியாக போய் அவர் காட்டி கொடுத்தான் என்று பார்க்கிறோம். காட்டி கொடுத்த யூதாஸ் முத்தத்தினால் மாத்திரமல்லங்க, அவனிடத்தில் அவர் பேசின வார்த்தையையும் சாட்சியாக பயன்படுத்தும்படி ஆசாரியர்களுக்கு சொன்னார். இதை சொல்லுங்க, தேவாலயத்தை இடிப்பன் என்று சொன்ன இதை சொல்லுங்க. இன்னும் என்னென்ன காரியங்களை அவரை குறித்து சொன்ன வகை சொல்லுகிற அந்த நேரம் முதற்கொண்டு வேதம் சொல்லுகிறது, அந்த நேரம் முதற்கொண்டு அவர் எப்படி தனியாக அவரை மாற்றி விடுறது அப்படின்னு யோசிச்சான். யாருங்க? யூதாஸ். பணம் ஒரு மனிதனை எந்த அளவுக்கு கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறது பார்த்தீங்களா? ஒரு பணம் என்பது எந்த அளவுக்கு ஒரு மனிதனை கொண்டு போய் நிறுத்துகிறது என்று நாம் கவனித்து பார்க்க வேண்டும் அல்லவா? எல்லா தீமைக்கும் வேறு என்று சொல்லப்படும் பண ஆசை. அங்கே யூதாஸுக்கு இருந்தது பண ஆசை. அந்த பண ஆசை அதிகமாக இருந்தபடியினாலே ஆண்டவர் இதெல்லாம் இப்படிலாம் செஞ்சு இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதை செய்யக்கூடாது, அவர்கிட்ட போனால் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்கிறது. அந்த தைலத்தை வச்சு அதை வச்சு ஒரு 6 மாதம் ஓட்டலாம், அந்த அளவுக்கு பணம் வரும். ஆனால் வேஸ்ட்டாக வீணாக அந்த ஸ்திரீ செலவு பண்ணி கொண்டு இருக்கிறது. கேட்டால் அவருக்கு என்ன செய்ய இப்படி சொல்கிறார், கோபம் வருது அவருக்கு. இப்போ ஏற்பட்ட காரியங்கள் யூதாஸ் என்ன செய்தார்? பண ஆசை உள்ளவனாக அவன் மாறி போனபடினாலே 3 வருஷம் கூட இருந்த இரட்சகரை அவன் காட்டி கொடுத்தான் என்று பார்க்கிறோம். காட்டி கொடுத்தானா முத்தத்தினால் காட்டி கொடுத்தான் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை,
அவன் எல்லா விஷயமும் அவன் தொடர்ந்து அவன் நடப்பித்து கொண்டே இருந்தான். கடைசியாக அவர் தனியாக ஒரு இடத்துல நிற்கிறார். பேதுரு, யோவான், யாக்கோபு அங்கே நிற்கிறாங்க. இயேசு கிறிஸ்து அந்த கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்ணி எழுந்து வாங்க, தூங்குறது தூங்கிட்டே இருங்க. அவங்க 3 பேர் தூங்கிட்டே இருக்கிறாங்க. தூங்கிட்டே இருக்கிற பேதுரு, யோவான், யாக்கோபு தூங்கிட்டே இருக்கிறாங்க. அதான் சொன்ன ஒத்த ஆள ஆண்டவர் அங்கே போராடி கொண்டிருந்தார். இப்போ என் கூட 1 மணி நேரம் இருக்க முடியாதா? கொஞ்ச நேரம் என் கூட உட்கார முடியாதா? என்னோட கூட ஜெபம் பண்ண முடியாதா? இல்லையே. ஒருத்தன் அவருக்கு உதவியாக ஒருத்தன் கூட இருக்குன்னு சொல்கிறான், நான் உதவி இல்லை. ஒருத்தன் கூடையே இருந்த ஆண்டவர் குழி பறிக்கிறவனாக இருக்கிறான். பண ஆசை என்பது இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு கிறிஸ்துவ என்ன செய்கிறோம்? பிரதிபலிக்க வேண்டிய திருச்சபை, பிரதிபலிக்க வேண்டிய விசுவாசிகள், பிரதிபலிக்க வேண்டிய ஊழியர்கள் இன்னைக்கு இயேசுவை காட்டி கொடுத்துட்டு இருக்கிறோம். அன்னைக்கு யூதாஸ் செஞ்ச காரியத்தை தான் இன்னைக்கு நீங்களும் நானும் செய்கிறோம். கடவுள் ஆசீர்வதிச்சார்னா நல்ல கடவுள், ஆசீர்வதிக்கலனா கெட்ட கடவுள். இயேசு கிறிஸ்து என்னை ஆசீர்வதிச்சார்னா சர்ச்சுக்கு போவேன், இல்லைன்னா வீட்டில் உட்காந்து தூங்குவேன், இல்லை டிவி பார்ப்பேன். இயேசு கிறிஸ்துவனை ஆசீர்வதிச்சார்னா இதை பண்ணுவேன், இல்லாட்டி கிடையாது. காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துவை இந்த பணத்திற்காக, பணம் என்பது ஒரு 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 பொருள், முக்கியமான ஒரு பொருள், கடவுளுக்கு ஈடாக சொல்லப்படுகிற ஒரு பொருள். ஒருவனும் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. 2 எஜமானுக்கு ஒரு ஊழியம் செய்வான் என்றால் அவன் அதை செய்ய முடியும். ஒன்று நீ கடவுளுக்கு ஊழியம் செய், இல்லாட்டி பணத்துக்கு ஊழியம் செய். அங்கே பிசாசு ஆண்டவர் கொண்டு வரவே இல்லை. ஆண்டவர் சொல்லுகிற ஒன்று நீ தேவனுக்கு ஊழியம் செய், அல்லது இந்த பணத்திற்கு நீ ஊழியம் செய். 2க்கு நீ ஊழியம் செய்ய நினைச்சனா உன்னால பண்ண முடியாது. அப்படி செய்யணும் நினைச்ச யூதாஸ் நிலம் என்னங்க? ஆண்டவரையும் மாத்திரலாம், இதையும் செஞ்சிடலாம் அப்படின்னு பார்த்தா, ஆனால் முடியல. அது இல்லைனா கூட, இந்த பொருள் இல்லைனா கூட, இந்த பணம் இல்லைனா கூட ஆண்டவர் என்னை நடத்த வல்லவர் என்பதை யூதாஸ் மறந்து போனான். இன்றைக்கு நீங்களும் நானும் பணத்தை குறித்ததான காரியத்தில் சாக்கிறது இல்லை. பணம் மாத்திரம் இல்லை, பண ஆசை எல்லா தீமைக்கும். இந்த உலகத்தில் என்ன தீமை இருக்கு? எல்லா தீமைக்கும் இந்த பணம் என்பது வேறாக இருக்கிறது. இன்றைக்கு ஊழியக்காரங்களை தடுமாறி கொண்டு இருக்கிறது காரணம் என்ன தெரியுங்களா? அத்தனை பணம். ஊழியக்காரங்க என்ன செய்யறாங்க? பணத்தை காணிக்கையாக ஜனங்கள் அனுப்புறதுனால அதை வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. அதை வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. சொல்றதுக்கு கஷ்டமா இருந்தாலும் இதுதான் உண்மை. கனடாவில் பணம் இல்லாம அவங்க ஒரு சின்ன ஹோட்டலில் தங்கி இருந்தாங்களே, சாட்சி இது. கனடாவில் பணம் இல்லாமல் ஒரு சோத்து கூட வழி இல்லாமல் ஒரு ஹோட்டல், சின்ன ஹோட்டலில் தங்கியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சாட்சி சொல்றாங்க ஊழியக்காரங்க. யாரையா உன்னை கனடாவை போக சொன்னது? ஜனங்கள் அதிகமாக ஊழியர்களுக்கு பணத்தை, காணிக்கைகளை கொடுப்பது நிமித்தமாக அது அவர்களுக்கு கண்ணியாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை மறந்து போகிறார்கள். எந்த கொம்பனா இருந்தாலும் கஷ்டங்க உண்மையாகவே. ஆனா 12 பேர்ல ஒருத்தங்கிட்ட கொடுத்து வச்சார், அந்த ஒருத்தன் போயிட்டான். ஆகதான் சொல்றார், அவனுக்கு ஐயோ, பணத்தை ஒருவன், தெய்வத்தை விட்டு பணத்தை ஒருவன் தேடுவான் என்றால் அந்த பணத்திற்காக தெய்வத்தையே காட்டி கொடுக்கிறவனாக மாறி போய்விடுவான். அந்த பாவத்திற்கு மன்னிப்பில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அந்த பணத்தை சம்பாதிக்கிறதற்காக தன்னுடைய பிரசங்கத்தை மாற்றி பேசுகிறது. அந்த பணத்தை காணிக்கையாக வாங்குவதற்காக ஜனங்கள் என்ன செய்கிறார்? ஆறுதல் படுத்தும்படியாக பேசுகிறது. இவைகள் எல்லாமே இந்த பணத்துக்குரிய காரியத்திலே அடங்கி விடுகிறது. கடவுளுக்கு ஊழியம் செய்கிறது போல இருக்கிறது. ஆனால் கடவுளுக்கு ஊழியம் செய்யல யூதாஸ், அவன் பணத்திற்கு ஊழியம் செய்து கொண்டிருந்தான். ஆகவே தான் பணத்தை குறித்து தெய்வம் எதிராக பேசின உடனே அவனுக்கு கோபம் வந்து இவர் இருக்கவே கூடாது என்று என்ன செய்தான்? அவன் கங்கணம் கட்டிக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை தனியாக அவரை மாற்றிவிட வேண்டும், காட்டி கொடுக்க வேண்டும் என்று அந்நேரம் முதற்கொண்டு அவன் வகை தேடிக்கொண்டிருந்தான். எத்தனை பெரிய பிளான் தெரியுங்களா? அதெல்லாம்
இன்றைக்கு அந்த பணத்திற்காக இன்றைக்கு திருச்சபை மக்கள் என்ன செய்கிறார்கள்? இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். யூதாஸ் ஒரு முறை காட்டி கொடுத்தான், முடிஞ்சு, அதாவது சாப்டர் முடிஞ்சு, அவன் சாப்டர் முடிஞ்சு. ஏன்னா அவனுக்கு தான் ஐயோ. வேதம் அதான சொல்லுது, யார் காட்டி கொடுக்கிறானோ, எந்த மனுஷன் காட்டி கொடுக்கிறானோ அவனுக்கு ஐயோ. அப்போ இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை எவன் பணத்திற்காக காட்டி கொடுக்கிறானோ அந்த மனுஷனுக்கு ஐயோ. கிறிஸ்துவை சரியான விதத்தில் பிரதிபலிக்கணும். பணத்தை பின்னாடி போடுங்க, அதெல்லாம் தேவையில்லை. இன்றைக்கு ஊழியங்கள் இன்றைக்கு, ஆனால் விசுவாசியங்களை என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. நீங்க இவ்வளவு ரூபாய் அமைச்சீங்களா, ஆண்டவர் உங்களுக்கு இவ்வளவு அமௌண்ட் ஆண்டவர் 10 மடங்காக கொடுப்பார். 5 அப்போ 2 மீன் 500 அப்போ 500 ரூபாய் 200 ரூபாய். எல்லாரும் பெரிய அப்பம் பெரிய மீன்னா 5000 2000. ஆண்டவர் இன்னும் பெருசா ஆசீர்வதிக்கணும்னு 5000 காணிக்க அனுப்புறோம், 2000 காணிக்க அனுப்புறோம். அந்த காணிக்கை வருகிறதை அந்த ஊழியக்காரங்க பார்த்து 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 ஆண்டவருடைய கிருபை பெற்றவர்கள் நிச்சயமாக அதிலிருந்து தப்பித்துக் கொள்வார்கள். யூதாசை போல இருப்பார்கள் என்றால் கடவுளை காட்டி கொடுத்துட்டு இருக்கிறாங்க பணத்திற்காக. அவனுக்கு ஐயோ, யூதாஸ்க்கு மாத்திரம் இல்லைங்க, இன்றைக்கு இருக்கிற திருச்சபை மக்களுக்கும் ஐயோ தான் இது. எவன் ஒருவன் பணத்திற்காக ஆசீர்வாதம், பணத்திற்காக ஊழியம் பண்றானோ, பணத்திற்காக பிரசங்கம் பண்றானோ அவனுக்கு ஐயோ. இந்த பக்கத்தில் எவன் ஒருவன் பணத்திற்காக சபைக்கு வரானோ, எவன் ஒருவன் பணத்திற்காக ஜெபம் பண்றானோ அவனுக்கும் ஐயோ. ஐயோ, என்னப்பா பிரதர் இப்படி சொல்றாரு? பயப்படாதீங்க, உங்களுக்கு எனக்கும் தேவையானது ஒன்றே, இயேசு கிறிஸ்துவை பிடித்துக் கொள்ளுங்கள். 11 பேர் பேதுரு, அவனுக்கு மன்னிப்பு கொடுக்கப்பட்டது காரணம் தெரியுங்களா? அவனுக்கு பண ஆசை கிடையாது. அவன் எதா இருந்தாலும் முந்திரி கொட்டத்தனமா பண்ணுவார், பெரிய விஷயமா செஞ்சிருவார். அதை யார் உம்மை விட்டு ஓடினாலும் நான் உம்மை விட்டு ஓட மாட்டேன் ஆண்டவரே. அவர் பாடுற பாட்டை நமக்கு பாடுற, சாரி, இயேசு கிறிஸ்து அவருக்கு பாடுற பாட்டை இவர் இயேசு கிறிஸ்து நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவருக்கு சொல்றார். முதல் ஓடி போனவர் அவர், பின்னாடி போய்கிட்டே இருக்கிறாரு. 3 தடவை அவரை கேள்வி கேட்கிறாங்க, அவர் யார் என்று அறியேன், அவர் யார் என்று அறியேன். 3வது வழி கும்பலாக கேட்ட உடனே சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கின பேதுரு சேவல் கூவும் பொழுது அந்த மனம் கசந்து அழுததற்கு காரணம் அவனுக்குள்ளே பண ஆசை இல்லை, அவனுக்குள்ளே வைராக்கியம் இருக்கிறது. ஆனால் தேவன் அவனுக்கு உதவி செய்தார். ஆனால் யூதாஸ் அப்படி கிடையாது. மனம் கசந்து அழுகிறான். அங்கே அவனுக்கு அங்கு வேதனை உண்டாக்கப்படுகிறது. அந்த காசை வேணான்னு தூக்கி போடுறான். தேவாலயத்தில் கொண்டு போய் அங்கே என்ன செய்கிற ஆசாரியர் இடத்துல இந்த 30 வெள்ளி காசை கொண்டு போய் அந்த கொடுக்கிறான். ஐயோ, குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்த நான் பெரிய ஒரு பாவத்தை நான் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்ல, அது உன்பாடு, அது உன்பாடுன்னு சொல்ல வெளியில் நடந்து வருகிறான். தேவாலயத்தில் இந்த பணத்தை தூக்கி எறிஞ்சிட்டு ஆண்டவர் சொன்ன வார்த்தை இல்லாம அவனுடைய சிந்தனையில ரிங்கரித்து கொண்டே இருந்திருக்கும். கிறிஸ்துவை அறிய வேண்டிய விதத்திலே அறிந்து கொள்ளுங்கள். பணம் இருக்கு இல்லை, ஆசீர்வாதம் இருக்கு இல்லை, சரியான விதத்தில் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்து யார் என்று புரிந்துங்கள். 12 ஒருத்தம் பேர் போனான், ஆனால் 11 பேர் கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்றைக்கு ஒரு திருஷ்டாந்தத்தை வைப்பார். ஆண்டவர் என்றைக்குமே ஒரு அடையாளத்தை வைப்பார். ஆண்டவர் என்றைக்குமே ஒரு எக்ஸாம்பிளை செட் பண்ணுவார். இவனை மாதிரி இருக்கக்கூடாது, நீ இவனை மாதிரி இரு. யார மாதிரி அதிகமாக வேதத்தில் யார் மாதிரி இருக்கக்கூடாது என்பதற்கு அநேக உதாரணங்களை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. காரணம் என்ன தெரியுங்களா? இவங்கள மாதிரி நம்ம இருக்கக்கூடாது என்பதற்காக. ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்படுவது வேதத்தின்
தீர்க்க தரிசனமாக இருந்தாலும் அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேறும்படியாக அதற்கு ஒருவன் காரணமாக இருந்தவனுக்கு பாவத்தின் மன்னிப்பு கிடைக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறதே. காரணம் என்னவென்றால் அவன் ஆராதித்தது கிறிஸ்துவை அல்ல, அவன் ஆராதித்தது பிதாவை அல்ல, அவன் ஆராதித்தது தேவனால் சொன்ன வார்த்தைகள் அல்ல, அவன் ஆராதித்தது பணத்தை மாத்திரமே. ஊழியத்தோடு கூட போகும்போது எங்க என்ன காணிக்கை கொடுக்கிறாங்க, என்ன பண்றாங்க, எல்லாவற்றையும் அவன் சிந்தனையில் கொண்டிருக்கிறான். இயேசு கிறிஸ்து என்றைக்குமே யாரையுமே அவர் பலவந்தம் பண்ணுகிறவர் அல்ல. அவர் யாரை நீ இதை செஞ்சு ஆகணும் எச்சரிப்பார், எச்சரிப்பு கொடுப்பார். என் கூட ஒருத்தர் இருக்கிறான், என்னை காட்டி கொடுக்க போகிறான் அப்படின்னு எச்சரிக்கிறார். ஆனால் யூதாஸ் கண்டுக்கவே இல்லையே. 30 வெள்ளி காசு வரப்போகுதுன்னு சந்தோஷம். அது பின்பு இதை பண்ணுறவன் அதை இது செஞ்சிடுவேன், வீட்டை கட்டிடுவேன், குடும்பத்தை கட்டிடுவேன், எல்லாம் பண்ணிடுவேன். யூதாஸ் என்ன செய்கிறான், அங்கே பெரிய ஒரு மலைக்கோட்டை கட்டி அந்த 30 வெள்ளி காசை வாங்கும் போது அவனுக்குள்ள இருந்த சந்தோஷம். அவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டார் என்று அறிந்து, ஏன் தெரியுங்களா அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது? இதுக்கு முன்பாக 2 தடவை இயேசுவை கொலை செய்யும்படியாக எத்தனிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அந்த இடத்தை விட்டு கடந்து போனார், அந்த இடத்தை விட்டு அவர் மறைந்து போனார் என்று வேதம் சொல்லு. அது போல இவர் போயிடுவார். யாருங்க? அது போல இந்த வார்த்தையை ஆண்டவர் என்ன செய்திருவார், வெளியே போயிடுவார். ஏன்னா தேவாலயத்தில் ஆண்டவர் பிரசங்கம் பண்ணும் பொழுது ஜனங்கள் மாத்திரமல்ல, அந்த வேத பாரகன் பரிசேயன் ஆசாரியர்கள் எல்லாம் அங்கே கூடியிருந்து அவரை கேள்வி மேலே கேள்வி கேட்டு இவர்கள் வாயடைத்து போகும்படியாக, கோபம் கொள்ளும்படியாக ஆண்டவருடைய பதில் இருக்கிறபடியால், நியாயமாக இருக்கிறபடினாலே இந்த மனிதரால் ஒன்றும் செய்ய முடியாத சூழ்நிலைகள் வரும் பொழுது அப்படியே அவர் என்ன பேசி பேசி கொண்டு போய் மலையிலிருந்து கீழே தள்ளும்படி கொண்டு போகும் பொழுது அந்த இடத்தை விட்டு ஆண்டவர் கடந்து போனார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் எப்படி போனாரும் சொல்ல, மறைஞ்சிட்டாரா என்ன? மறைஞ்சிருந்தார்னா அந்த ஜனம் அவர் விசுவாசிச்சிருக்கணும். ஆனால் அவர் மறைந்து போகலே, ஏதோ ஒரு காரியத்தை செய்து அந்த இடத்தை விட்டு கடந்து போனார். இன்னொரு இடத்துல இயேசு கிறிஸ்துவை கல்லெறியும்படியாக போனார்கள். சேவான கல்லெறிந்து கொன்றது போல இயேசு கிறிஸ்துவையும் கல்லெறிந்து கொள்ளும்படியாக போனார்கள் என்று பார்க்கிறோம். அந்த இடத்தை விட்டு ஆண்டவர் மறைந்து போனார். அதை போல இப்போவும் போவார். 30 காசு நமக்கு வந்துச்சு, ஆண்டவரும் நமக்கு லாபம். ஒரே கல்லில் 2 மாங்காய் நினைச்சார். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், யூதாஸ் நீ செய்கிற கிரியை வேதத்தின் அடிப்படையிலே இன்றைக்கு நான் என்ன செய்கிறேன், நான் போகிறேன். ஆனால் இந்த சம்பவத்துக்கு காரணமாக இருக்கிறவன் பிறவாமல் இருந்திருந்தால் நலமாக இருந்திருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஐயோ என்று சொல்லுகிறார். ஆனால் இந்த நிலைக்கு யூதாஸ் போனதற்கு காரணம் யார் தெரியுங்களா? எது தெரியுங்களா? அவனுக்குள்ள இருந்த பண ஆசை. பண ஆசை இல்லாதவர்களாக என்று வேதம் சொல்லுகிறது. எல்லா தீமைக்கும் வேறென்ற எல்லாம் கடவுளே காட்டி கொடுக்கக்கூடிய தீமையை, அதாவது மன்னிப்பு இல்லாத ஒரு கிரியையை செய்வதற்கும் அந்த பணம் என்ன செய்கிறது, நம்மை கொண்டு போய்விடும். பொய்யாய் தீர்க்க தரிசனம் நம்மை சொல்லும்படியாக வைக்கும், பொய்யான வார்த்தைகளை நமக்கு சொல்லும்படியாக வைக்கும், பொய்யான ஆசீர்வாதங்களை மக்களுக்கு சொல்லும்படியாக வைக்கும். பொய்யானவர்களை நாம் என்ன செய்கிறோம், தேடுகிறவர்களாக நம்மை மாற்றிவிடும். காரணம் என்ன? பணம். நான் ஒருவேளை கடிந்து பேசினா ஜனம் வராமல் போயிடுமே, ஒருவேளை கடினமாக பேசினா காணிக்க கொடுக்காம போயிடுவாங்களே, ஒருவேளை கடினமாக பேசினா காணிக்க வராமல் போயிடுமே, அல்லது கடினமாக பேசினா ஜனங்க சபைக்கு கொடுக்க வேண்டிய காரியம் நல்ல காரியங்களை செய்யாமல் போய்விடுவார்களே என்று சொல்லி என்ன செய்ய இன்றைக்கு இருக்க ஊழியர்கள் தங்களுடைய பேச்சை மாத்துறாங்க. கிறிஸ்துவை குறித்ததான சத்தியம், தேவனை குறித்ததான சத்தியம், வேதத்தை குறித்ததான சத்தியங்கள், பரிசுத்த ஆவியானவருக்கு இன்றைக்கு எந்த திருச்சபை இடம் கொடுக்கிறது, அந்த திருச்சபை தேவனால் நடத்தப்படுகிற ஒரு திருச்சபை. இன்றைக்கானால் யூடியூப்லையும் சரி வருகிற செய்திகள் எல்லாம் கேட்கும் பொழுது எந்த காரியத்தை மாத்திர பணம் 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 பணத்தை அடிப்படையாக வைத்துதான் எல்லா பிரசங்கங்களும். ஒன்று ஆசீர்வாதமாக இருப்ப, இன்னொரு பக்கம் சுகமாக இருப்ப.
உன் நோய்களை ஆண்டவருக்கு இந்த செய்தியை தாண்டி வேற செய்தி இல்லை. காரணம் என்ன தெரியுங்களா? யூதாஸின் பிள்ளைகளாக, யூதாஸை பின்பற்றுகிறவர்களாக இன்றைக்கு திருச்சபை மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அதை செய்துவிட்ட பிறகு ஆண்டவர் என்னை எப்படியாவது என்னை சரி பண்ணிவிடுவார், எனக்கு எப்படியாவது நடந்துடும் நினைச்ச நடக்காது. காரணம் என்ன? அவனுக்கு ஐயோ, பணத்திற்காக அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தவன் யூதாஸ். 30 வெள்ளி காசு நினைக்கிறோம், இல்லை, அதுக்கு முன்பாக நடந்த சம்பவங்களை கவனித்து பாருங்கள். ஒரே நேரத்தில் ஒரே நாளில் ஒரு மணி நேரத்தில் நடந்த சம்பவம் கிடையாது அது. 3 வருஷமும் யூதாசனுடைய நோக்கம் எண்ணம் ஆரம்பத்தில் வேணா சரியாக இருந்திருக்கும், அதன் பின்பு பண பொறுப்பு அவன்கிட்ட எப்போ கொடுத்தாரோ அன்னிலிருந்து அவனுடைய நோக்கங்கள் எல்லாம் மாறி போய்விட்டது. ஆகவேதான் அநேக காரியங்கள் யூதாசை குறித்து வேதத்திலே நிறையா சொல்லாமல் போய்விட்டார்கள். அவன் ஆண்டு கொண்டு செத்தான், அவன் குடல் சரிந்து செத்தான் என்று இப்படிப்பட்ட விஷயங்கள் வருவதற்கு காரணம் ஆண்டவர் அவனை குறித்து சரியான நிறைய விஷயங்களை சொல்லாமல் போனார். ஆனால் நமக்கு திருஷ்டாந்தமாக கடவுள் யூதாசை நமக்கு வச்சிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறது ஏதோ ஒரு காரியத்திற்காக, ஏதோ ஒரு பொருளுக்காக, ஏதோ ஒரு நல்லதுக்காக அல்ல. நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு இந்த உலகத்துக்குரியதல்ல. நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு காரணம் நித்திய ஜீவனுக்காக. ஹல்லேலூயா. ஜீவனுக்காக மாத்திரம்தான் கிறிஸ்துவை பின்பற்றும். பேதுரு இயேசு கிறிஸ்துவை ஜீவனுக்கு பின்பற்றினான். இயேசு கிறிஸ்து அவனுக்கு உதவி செய்த, அவன் தவறி போனாலும் யாரும் தெரியாதுன்னு சொன்னாலும் ஆண்டவர் அவனுக்கு வாய்ப்பு கொடுத்து கொண்டே இருந்தால். ஆனால் ஆண்டவர் யூதாஸுக்கு கொடுக்கல. காரணம் என்ன? யூதாஸுக்கு இயேசு கிறிஸ்து கடவுள் இல்லை, யூதாஸுக்கு பணம் தான் கடவுள். அத்தனை கோபம் கொண்டவனாக இரட்சகரை காட்டி கொடுத்தான். அதுதான் அவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு விளைவை அவனுக்கு ஏற்படுத்தினது என்று பார்க்கிறோம். அவை யூதாஸை நினைக்கும் பொழுது மிகவும் வருத்தமான ஒரு சூழ்நிலை தான் நமக்கு ஏற்படுகிறது. நம்மாலையும் நம்ம காரியத்திலும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை நமக்கு ஏற்படாதபடிக்கு கிறிஸ்துவை உண்மையுள்ள இருதயத்தோடு நீங்களும் நானும் தேடுவோம். நீங்களும் நானும் அவரை அப்படி தேடுறதுனால தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட செய்திகளை நம்ம மத்தியிலே பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களையும் என்னும் ஆண்டவர் நேசிக்கிறபடினாலே அவர் மறுதலித்தாலும் இயேசு கிறிஸ்துவுக்காக தன் ஜீவனையே கொடுக்கக்கூடிய தலைகீழாக இயேசு கிறிஸ்துவுக்காக தன் ஜீவனையே அறையும்படியாக சிலுவையிலே அறையும்படியாக ஒப்பு கொடுத்த பேதுருவை போல உங்களை என்னையே ஆண்டவர் மாற்றுவாராக. சந்தேகத்தோடு கூட இருக்கக்கூடிய எப்போ பார்த்தாலும் சந்தேகம், இது நடக்குமா அது நடக்குமா, நான் கண்ணால் பார்த்தாதான் அப்படின்ற தோமாவை ஆண்டவர் இரத்த சாட்சியாக இந்த உலகத்தில் அவர் மரிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்தார்? அவருக்கு அநேக உதவிகளை ஆண்டவர் செய்தார் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் தவறி இருக்கலாம், அநேக நேரங்களில் ஆண்டவர் விட்டு இது என்ன என்று சொல்லி சுயநலமாக யோசித்திருக்கலாம். ஆனால் முடிவு பரிந்தும் தோமா நிலைத்து நிற்கும்படியாக தெய்வம் அவருக்கு உதவி செய்தார் என்று பார்க்கிறோம். உங்களையும் என்னையும் ஆண்டவர் அவ்வண்ணமாகவே நடத்துவாராக. நமக்கு ஆண்டவர் கொடுக்க வேண்டிய கிருபைகளை ஆண்டவர் நமக்கு நிச்சயமாக கொடுப்பார். எழுந்து நிற்போம், ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம்.